நீட் 2026 ரீநீட் 2026ல் கேட்ட ஒரு கொஸ்டின். ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு இது வந்து ஆர், கரெக்டாக? இது வந்து மெக்னீசியம், இது வந்து ஒரு ஹேலைடு, புரோமைடு அப்படிங்கிறது ஒரு ஹேலைடு. அல்கைல் மெக்னீசியம் ஹேலைடு அப்படிங்கிறது கிரிக்னாட் ரியேஜன். கிரிக்னாட் ரியேஜன் வந்து அமைனோட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த கொஸ்டினில். ஃபஸ்ட்டு கிரிக்னாட் ரியேஜன் அமைனோட ரியாக்ட் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும் தெரிஞ்சுக்கணும். அது வந்து RMgX, இது வந்து எனது கிரிக்னாட் ரியேஜன். இது அமைனோட ரியாக்ட் பண்ணும்போது NH2, இதுவும் ஆர்னு எடுத்துக்கும், RNH2 அப்படின்னு ரியாக்ட் பண்ணும்போது இதிலேருந்து ப்ரோட்டான் இந்த H+ வந்து ரிலீஸ் ஆகிரும். இந்த இதிலேருந்து எப்படி ரிலீஸ் ஆகணும், RNH- H+ இப்படி ரிலீஸ் ஆகும். இந்த அமைன் வந்து என்னதான் ஆக்ட் ஆகுதுன்னா, அமைன் ப்ரோட்டான் டோனர். இங்கே வந்து ப்ரோட்டான் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கிரிக்னாட் ரியேஜன் எப்படி இதாகும்னா, கிரிக்னாட் ரியேஜனில் Mg அப்படிங்கிறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப கம்மி. அதேமாதிரி கார்பனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். மெக்னீசியத்தோட கம்பேர் பண்ணும்போது கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அப்போ இது என்ன ஜென்ரேட் பண்ணும், நியூக்ளியோஃபைலை ஜென்ரேட் பண்ணும். R- அப்படிங்கிற ஒரு நியூக்ளியோஃபைலை ஜென்ரேட் பண்ணும். Mgx ப்ளஸ் இங்கே இந்த மாதிரி இதாக இருக்கும். இதில் இந்த ப்ரோட்டான் வந்து இங்கே அட்டாக் பண்ணும். அப்போ ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா, RMgAXம் அமைனோஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டு RH. இதுதான் ப்ராடக்ட். அப்போது இந்த இடத்துல நம்ம வெறும் இந்த Mgயை மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா, இந்த ப்ரோட்டான் டோனர் இதுலேருந்து H+ வரும். இந்த H+-ஐ இங்கே கொண்டு அட்டாச் பண்ணிடணும். அப்போ ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கும். ஹச்சை வந்து தனியாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். கிரிக்னாட் ரியேஜனை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா, கிரிக்னாட் ரியேஜன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஏதாவது அல்கைல் ஹைலைட் எடுத்துக்கிட்டு மெட்டல்னா Mg அப்படிங்கிற மெட்டலை ட்ரை ஈத்தர் கண்டிஷனில் ரியாக்ட் பண்ணால் RMgX அப்படிங்கிறது கிடைக்கும். இதான் என்னது, கிரிக்னாட் ரியேஜன். கிரிக்னாட் ரியேஜன் எதில் H2O இல்லைனா அமைன் RNH2 இல்லைனா ROH எதோட ரியாக்ட் பண்ணாலும் இதுலேருந்து ப்ரோட்டான் டோனர் இதுலேருந்து H+ வரும், இதுலேருந்து H+ வரும். ஆல்கஹாலில் இந்த H வந்து அசிடிக் H, இந்த H+ வரும். H+ஓட ரியாக்ட் பண்ணி RH-ன்னு கிடைக்கும். எல்லாத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வரும், RH. இந்த இடத்துல அமைனுக்கு பதிலாக ஆல்கஹாலை கொடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அதே மாதிரி வாட்டரை கொடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஈத்தர் இப்போ RX + Mg இதை வந்து ரியாக்ட் பண்ணும்போது ட்ரை ஈத்தர் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒய் ட்ரை ஈத்தர் அப்படின்னு கொஸ்டின் வரலாம் எல்லாருக்கும். ஏன் ட்ரை ஈத்தரை யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம அல்கைல் ஹைலைடையும் மெக்னீசியம் ரியாக்ட் பண்ணும்போது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் H2O கொஞ்சம் இருந்தாலும் அந்த கிரிக்னாட் ஃபார்ம் ஆன கிரிக்னாட் ரியேஜன் வந்து என்ன ஆகும்னா, RMgX இதில் கொஞ்சம் வாட்டர் இருந்தாலும் H2Oவோட ரியாக்ட் பண்ணி என்னதான் மாறிடும்னா ஹைட்ரோ கார்பனாக மாறிடும். அதனால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ட்ரை ஈத்தர் கண்டிஷனில் கிரிக்னாட் ரியேஜனை ப்ரிப்பேர் பண்ணுறோம்.